நேயர்களே வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய இந்த முக்கியமான வீடியோ அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் அடித்தே கொலை செய்யப்பட்ட அந்த அஜித்குமாருடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான். யார் இந்த நிக்கிதா? இவங்க ஏன் ஒரு புகார் அளிக்கிறாங்க என்பதை பார்க்கலாம். 9 சவரம் நகையை காணன்னு சொல்லி ஒரு கோயிலில் பார்க் பண்ண நபர் இவர் மேலே ஒரு புகாரை வைக்கிறாங்க. அந்த புகாரை நம்ம காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப சூப்பராக கையாண்டு உடனே நடவடிக்கிறாங்க. வழக்கமாக எடுக்க மாட்டாங்க, 100 சவரம் இருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க. இவங்க ஒரு 9 சவரத்துக்கு வேகமாக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. ஒரு 70 மணி நேரம் அடித்தே டார்ச்சர் பண்ணி அந்த நபர் இறந்துட்டார். அதுக்கப்புறமும் நடவடிக்கை எடுக்கலை. கோர்ட்டு தலையிட்டு இவங்களை கண்டமேனிக்கு காரி துப்புனதால் அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த விஷயம்லாம் நடந்துச்சு. இந்த நிக்கிதா எங்கே போனாங்கன்னு தெரில. திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. முன்னுக்கு பின் முரணாக ஒரு சில விஷயங்களை பதிவு செஞ்சாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கோயிலுக்கு வந்தோம், அதுக்கப்புறம் கோயிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு சொல்லி இந்த புகார்லேயும் அவங்க சொன்ன ப்ரெஸ் மீட்லேயும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருந்துச்சு. அதை நம்ம பார்த்தோம். யார் இந்த நிக்கிதா அப்படின்னு நம்ம ஆளுங்க கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யார் இந்த நிக்கிதா, அவங்க அம்மா சிவகாமின்னு அப்படி விசாரிக்கும்போது பழைய கேஸ் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி தூசி தட்டி தோண்டி எடுக்கும்போது 2 பேரும் ஃப்ராடுன்னு தெரிஞ்சிச்சு. நிக்கிதா அவங்க அம்மா A1, நிக்கிதா A5 ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஒரு எஃப்ஐஆரில். கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஆள். என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தா, வேலை வாங்கி தருவதாக கிட்டத்தட்ட ₹1 ₹2 இல்லை 16 லட்சம் ரூபாயை ஏமாற்றி வாங்கியிருக்காங்க ஒரு தனிநபர். எனக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாரும் தெரியும்னு சொல்லி அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞரை ஏமாற்றி 16 லட்ச ரூபா ஆட்டையை போட்டாங்க. அந்த கேஸ் எஃப்ஐஆராக பதிவிட்டிருக்கு. தொடர்ந்து அந்த கேஸை இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் வராங்க. என்னென்னா, நாங்கள் கொடுத்துட்றோன்னு கிட்டத்தட்ட 15 வருஷமாக கொடுக்குறோன்னு ஏமாற்றிட்டு வர்ற நபர் தான் அந்த நிக்கிதா. அந்த வழக்கை இப்போ தற்பொழுது தோண்டி எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லனா, இந்த அஜித்குமார் மீது நிக்கிதா கொடுத்த வழக்கு ஒரு பொய்யான வழக்காக தற்பொழுது சந்தேகம் எழுது. ஏன் இந்த பொய்யான வழக்குனா, ஏற்கனவே ஏமாத்தின அந்த 2 பேர் 9 சவரம் நகை காணான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது ஃபேக் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் எல்லோரும் சந்தேகப்படுறாங்கன்றது தான் தற்பொழுதைய லேட்டஸ்ட்டு நியூஸ். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அம்மா ஏற்கனவே ஃப்ராடுத்தனம் பண்ணதெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. போலீஸார் அவங்களுக்கு துணை போனது எல்லாமே தெரிஞ்சு வந்துடுச்சு. இந்த கேஸ் எவ்வளோ ஸ்பீடாக போலீஸார் உடனடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம், தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஃபோன் பண்ணி சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த மானாமதுரை இருக்கக்கூடிய அந்த டிஎஸ்பி கீழே இருக்கக்கூடிய இந்த 6 பேர் மிக விரைவாக செயல்பட்டு வழக்கே பதிவு செய்யாமல் அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. அங்கே மட்டும் இல்லை, ஸ்டேஷனில் வச்சு விசாரித்ததும் இல்லாமல் மாட்டுத் தொழுவத்தில் வச்சு மாடை அடிக்கிற மாதிரி லட்டியில் அடித்து உடச்சி அந்த பையன் அங்கேயே இறந்துட்டான். உடனடியாக மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் கூட இவங்களுடைய போலீஸ் புத்தியை காமிச்சிருக்காங்க. இந்த டெத்தை அவர் வலிப்பு இறந்ததாக சொல்லி பதிவு செய்யுங்கன்னு சொல்லி அங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு இவங்களை செருப்பால் அடிக்காத குறையாக அடித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சதுக்கப்புறம் தான் பல நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றதே இருந்தது. தற்போது வரை அந்த விசாரணை பெரிய அளவில் நடைபெற்றிருக்குது. இப்போ அந்த லேட்டஸ்ட்டாக நிக்கிதா அக்காவோட செயல்பாடுகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏற்கனவே இவங்க பண்ண திருட்டுத்தனம் இப்போது தெரிய வந்துடுச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு என்ன செஞ்சதுன்னு நம்ம பார்க்கணும். நேற்று அறிவாலயத்தில் நடைபெற்ற ஒரு ப்ரெஸ் மீட்டில் முதலமைச்சர் அவர்களிடம் யாருமே இதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பல. ஒரே ஒரு நபர் மட்டும் இது ஒரு கேள்வி எழுப்பினார். 4ல் 1 5 கடந்து போகிற மாதிரி அரசு ஒரு உரிய நடவடிக்கை எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு. ஒரு முதலமைச்சர் இப்படி தான் ஒரு விஷயத்தில் குறிப்பாக இந்த ஒரு ப்ரூட்டல் மர்டரில் இப்படி தான் ஒரு முதலமைச்சர் பதிலளிப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு பின்னாடி கொஞ்சம் போய் பார்த்தா, சாத்தாங்குளம் மேட்ரு நமக்கு எல்லாரும் தெரியும். பென்னிஸ் ஜெபராஜுடைய அந்த லாக்அப் டெத் மர்டர், அந்த விஷயத்தில் திமுக எப்படி செயல்பட்டுச்சு, திமுக கட்சி சார்ந்த நபர்கள்லாம் எப்படிலாம் இதை பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்க வச்சாங்கன்றதை நம்ம பார்த்தோம். போஸ்டர் அடிக்கிறது, பேனர் அடிக்கிறது, போராட்டம், அதை தாண்டி தேர்தலில் இது பிரதிபலிச்சுது. இதே தேர்தல் பிரச்சாரமாக பண்ணாங்க. இது போன்ற கொலைகள்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தால் நடைபெறாது என்பது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன் இந்த விஷயத்தை இப்போ பேசுகிறோன்னா, திமுக ஆட்சி அமைந்து 4.5 வருடங்களில் கிட்டத்தட்ட இது முதல் லாக்அப் டெத் கிடையாது. இது தற்போது ஒரு ப்ரூட்டல் மர்டர்ன்றது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. 25
லாக்அப் டெத்து வந்து நடந்திருக்கிறதா வந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி பேசப்படுது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன் பின் ஒன்றாக குரல் எழுப்புறாங்க, எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் சில விஷயங்களை கேட்பாங்க, சில விஷயங்கள் கேட்க மாட்டாங்க. இப்படி கேட்கலன்னா எங்கே அசிங்கப்பட்டு போயிடுமோன்ற ஒரு காரணத்தால் ஒவ்வொருத்தராக வந்து குரல் கொடுக்கறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது இதில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது சாத்தான்குளம் மேட்ரு. அந்த மேட்டரில் திமுக எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துச்சோ அதுபோல் அதிமுக செய்ய தவறி இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, எதிர்கட்சியான எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? 2-3 நாள் ஆகுது அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா திடீர்னு அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டார். சிஎம் அவர்கள் எப்படி பெரிய கருப்பனை அனுப்பிச்சு அந்த ஏரியாவுக்கு அனுப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த அஜித்குமாரோடைய அம்மா மற்றும் அவர் தம்பிக்கிட்ட பேசினார். அதே போல் இவர் ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுகிறது ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவருக்கான அழகா என்பது தான் மிகப்பெரிய கேள்வி. ஒரு எதிர்கட்சியோடைய தலைவருடைய வேலையை திறன்பட எடப்பாடி செய்யலைன்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. அதை இப்போ ப்ரூஃப் பண்ணிட்டார். ஏன் இதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த பேசியிருக்கலாமே, ஏன் பேசலைன்றது தான் இப்போ ஒரு கேள்வி. எடப்பாடி அவர்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கே அவரால் முடியல. ஊரில் இருக்கிற பிரச்சனை இவரெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுவார்? இவருக்கு அரசியல் பண்ண தெரியலையா, இல்லை இவர் பிரச்சனையை இவரால் சால்வ் பண்ண முடியலையான்றது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. நேற்று அறிவாலயத்தில் செய்தியாளர் சந்திக்கிறாரு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒருத்தர் கூட இந்த புரூட்டல் மர்டரை பற்றி கேள்வி எழுப்பவே இல்லை. ஒரே ஒரு நபர் மட்டும் கேள்வி எழுப்பினார். அதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் உரிய நடவடிக்கை தமிழக அரசு எடுத்துட்டு இருக்குன்னு ஒரு 10-1 சொல்லிட்டு போயிட்டார், கடந்து போயிட்டார். சாயங்காலம் மதுரை ஹைகோர்ட்டு வச்சு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நேரடியாக வந்து பெரிய கருப்பனை அனுப்பி உடனடியாக இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை முடிவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கே போயிட்டு அஜித்குமாரோட அம்மாவும் மற்றும் அவருடைய சகோதரரை பார்த்து சிஎம் பேசுகிறாரு ஒரு வீடியோ காலில். 50 லட்சம் ரூபாய் பணமும் வீட்டுக்கு இலவச பட்டா மனையும் அதை தாண்டி அரசுக்கு ஒரு வேலையும், இதுதான் ஒரு மரணத்திற்கான விலையா என்பது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஒருத்தனை சாவடிச்சுட்டு அவனுக்கு ஒரு 50 லட்சம் பணமும் வீட்டு பட்டாவும் ஒரு அரசு வேலையை கொடுத்தால் போதுமா என்பது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதற்கான விடயம் வந்து தமிழக பொதுமக்கள் உங்கள் கையில் இருக்கிறது, நீங்களே அதை முடிவு பண்ணீங்க. சாத்தான்குளம் விவகாரத்தில் திமுக எந்த அளவுக்கு தீவிரமாக செயல்பட்டு அந்த விஷயத்தை பூதாகரமான விஷயமா மாத்துச்சு என்பதை நம்ம பார்த்தோம். அப்பொழுது கையில் போஸ்டர் ஏந்தியோ சாலையில் வந்து போஸ்டரை ஒட்டியோ பேனர் வச்சோ மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியோ ஏன் தேர்தல் அரசியலில் கூட இந்த விஷயத்தை பிரதிபலித்தாங்க. குறிப்பாக பிரச்சாரத்தின் போது இந்த சாத்தான்குளம் விஷயத்தை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பகுதிகளில் வெற்றியும் பெற்றாங்க. ஏன் இதை இப்போது சொல்கிறோம்னா, ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திமுக கையாண்டதை தற்பொழுது அதிமுக திறன்பட கையாள தனத்தை தான் இது வெளிப்படுத்துகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எடப்பாடி அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியல, இந்த பிரச்சனை பெருசாக்க முடியலையா அப்படின்ற கேள்விதான் அனைவராலும் எழுப்பப்படுகிறது. ஒரு பொய்யான புகாரை உரிய விசாரணையின்றி ஒரு தனிநபரை கூட்டு போயிட்டு ஏதோ ஒரு 50,000 ரூபாய்க்காகவா இவ்வளோ பெரிய கொடுமை நடந்துச்சு என்று சில தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இருந்தாலும் இது போன்ற ஒரு விஷயத்துல காவல்துறையினர்கள் தொடர்ந்து தவறு தான் செஞ்சுட்டு வராங்க. சாத்தான்குளம் விவகாரத்துல லாக்அப் டெத் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்த திமுக திறன்பட செயல்பட்டு இந்த விஷயத்தை பெரிய அளவில் பண்ணுச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆகுது. இந்த 4.5 வருஷத்துல குறிப்பா சொல்லணும்னா இது 25வது லாக்அப் டெத் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு சாத்தான்குளம் மேட்டரை வச்சுட்டு திமுக அரசு இவ்வளோ பேசி அதே விஷயத்தை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த பிறகு 4.5 ஆண்டுகள் இதே விஷயம் தொடர்ந்து நடைபெறுது. இப்போ இந்த அஜித்குமார் விஷயம் பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சதால் மட்டும்தான் இது பேசப்படுது. 25 மர்டர் நடந்திருக்கு. இதுக்கு தமிழக அரசு என்ன சொல்ல போகிறது என்பதுதான் அடுத்த $1 பில்லியன் கொஸ்டின்ஸ். ஏன் இந்த விஷயத்தை ஏற்கனவே ஒரு அரசு தவறு செய்து அதே தவிர நாம் செய்யலாமா? அதிலிருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்க வேணாமா? இது 1-2 போனால் பரவாயில்ல, 25 மர்டர் நடந்திருக்கு. இப்போவும் அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அதிமுக திமுக ஆகிய 2 அரசுகளும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தருகிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்ப்பது மட்டுமே. நன்றி, வணக்கம்.